all of you. இந்த டாபிக்ல பிஓ ஒர்க்கை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ அது இன்டர்னல் மொபைல் ஆப். ஸோ பிபிஎம் யூஸ் பண்றது, போஸ்ட்மேன் யூஸ் பண்றது எல்லாம் ஒரே இன்டர்னல் மொபைல் ஆப் தான். அதை கிளிக் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க லாகின் பண்ணும்போது இந்த ஸ்கிரீன் வரும். அதுக்கெல்லாம் அலோவ் கொடுத்துருங்க. இப்போ நான் ஒரு பிபிஎம் லாகின் பண்ண போறேன். ஸோ என்டர் த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் கிளிக் லாகின். இப்போ நம்ம டே பிகின் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ நான் பிபிஎம் லாகின் பண்ணி வந்து உள்ள ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் பாருங்க, டே பிகின் அப்படின்னு ஒரு கார்டு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. டே பிகின் இஸ் சக்சஸ்ஃபுல். டே பிகின்க்கு அப்புறம் என்ன, கவுண்டர் ஆப்ரேஷன்ஸ். ஸோ நவ் லெட் அஸ் புக் அ அக்கௌண்டபிள் ஆர்டிகல். அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, உள்ள ரெஜிஸ்டர்ட் லெட்டர் அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதில் ஃபெக்ஷன் கொடுத்தோன்னே உங்களுக்கு பார்கோட் வில் பி ஆட்டோ ஜென்ரேட்டட். உங்கள் கையில் பார்கோட் இருந்தால் நீங்கள் அதை ஸ்கேனும் பண்ணிக்கலாம். சூஸ் வாக்இன் கஸ்டமர், வெயிட் எவ்வளோன்னு டைப் பண்ணுங்க. அடுத்தது போஸ்டேஜ் வந்து ப்ரீபெய்டா எஃப்எம்ஆன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் கேஷ் வாங்குறதால அது செலக்ட் டைப் இங்கே பிளாங்காகவே விட்டுறேன். அக்னாலஜ்மெண்ட் இருந்தால் அக்னாலஜ்மெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் என்ன கேட்குது, சென்டர் டீடைல்ஸ் கேட்குது. சென்டரோட ஃபோன் நம்பர் உங்கள் டேட்டா பேஸில் ஏற்கனவே இருந்தது அப்படின்னா ஃபோன் நம்பர் அடித்து சர்ச் கொடுத்தாவே உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் நேம் அட்ரஸ் எல்லாமே டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த இடத்துல என்னோட டேட்டா பேஸில் இந்த அட்ரஸ் இருக்கிறதால எல்லா ஃபீல்டும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது என்ன, அட்ரஸி டீடைல்ஸ். இந்த ஆர்டிகிள் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களோட டீடைல்ஸ். இப்போ அட்ரஸியோட ஃபோன் நம்பர் அடிச்சுட்டு சர்ச் தரேன். டேட்டா பேஸ்ல இருந்தது அப்படின்னா டேட்டா வந்திருக்கும். ஸோ இந்த டேட்டா பேஸ்ல இல்லை, அதனால நம்ம எல்லா டீடைல்ஸும் டைப் பண்ண போறோம். லைக் ஃபோன் நம்பர், பின்கோட், நேம், அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ண போறோம். பேர் டைப் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். இது மேல ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்கு பாருங்க, அது எல்லாமே மேண்டேட்டரி ஃபீல்ட். அட்ரஸ் பாருங்க, லைன் 1 லைன் 2 ரெண்டுமே மேண்டேட்டரி ஃபீல்ட், ரெண்டுமே நீங்க ஃபில் பண்ணணும். எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா கிளிக் சப்மிட். இப்போ பாருங்க, ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ், வெயிட், அமௌண்ட் டு பி கலெக்டட் எவ்வளோன்னு காட்டுதா. நவ் கிளிக் புக் நவ். அதுல ஆட் கார்ட்னு இருக்கு, நீங்க இன்னும் ஆர்டிகல் இருக்கு அப்படின்னா ஆட் கார்ட் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, மோட் ஆஃப் பேமெண்ட் கேஷா டிஜிட்டலான்னு கேட்குது. டிஜிட்டல்னு கேட்டா இது ஒரு டைனமிக் கியூஆர், உங்களுக்கு கியூஆர் ஜென்ரேட் ஆகும். இதை கஸ்டமர் ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் வேலிடேட் கொடுங்க. இப்போ நான் கேஷா வாங்குறேன், அதனால கிளிக் சப்மிட். இப்போ பாருங்க, ஆர்டிகல் நம்பர் வந்திருக்கு, ஆர்டிகல் இஸ் புக்டு. இப்போ நீங்க வியூ பார்க்கலாம். பிரிண்ட் எடுக்கணும், பிரிண்ட் கிளிக் பண்ணுங்க. நோ த ரிசிப்ட் வில் பி பிரிண்டட். பிரிண்ட் சரியா வரலன்னா ரீபிரிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது கேன்சல் கொடுத்து வெளியில வந்துக்கும். Now let us book a speed post. ஸ்பீட் போஸ்ட் புக் பண்றதுக்கு ஸ்பீட் போஸ்ட் அப்படிங்கிற அந்த கார்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளிக் ஃபெட்ச். பாருங்க, பார்கோட் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிருக்கு. உங்க கையில பார்கோட் இருக்குன்னா பார்கோட ஸ்கேனும் பண்ணிக்கலாம். அடுத்தது வாக்இன் கஸ்டமர்னு சூஸ் பண்ணிக்கோங்க. என்டர் த வெயிட். நெக்ஸ்ட் மோட் ஆஃப் போஸ்டேஜ், எஃப்எம்ஆ, ப்ரீபெய்டா, சர்வீஸ் ஸ்டாம்பா அப்படிங்கிற டிராப் டவுன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதுல மோட் ஆஃப் பேமெண்ட் கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் நெக்ஸ்ட். இப்போ சென்டர் டீடைல்ஸ் கேட்குது. இந்த ஆர்டிகலை யார் அனுப்புறாங்களோ அவங்களோட ஃபோன் நம்பர் இங்க டைப் பண்ணுங்க. இந்த ஃபோன் நம்பர் இந்தியா போஸ்ட் டேட்டாபேஸ்ல இருந்தது அப்படின்னா சர்ச் கொடுத்தோன்னே அட்ரஸ் போர்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். இப்போ பாருங்க, இந்த ஃபோன் நம்பர் டேட்டாபேஸ்ல இருக்கு, அதனால செலக்ட் கொடுத்தோன்னே கீழே நேம், அட்ரஸ் எல்லா காலமுமே ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடுச்சு. நவ் கிளிக் நெக்ஸ்ட். இப்போ அட்ரஸி டீடைல்ஸ், இந்த ஆர்டிகல் யாருக்கு போய் சேரணுமோ அவங்க அட்ரஸ் மேல டைப் பண்ணுங்க.
ஸோ இந்த ஃபோன் நம்பர் டேட்டாபேஸ்ல இல்லை அப்படின்னா நீங்க எல்லா ஃபீல்டும் நீங்க மேனுவலா டைப் பண்ணணும். இங்க டேட்டாபேஸ்ல இருக்கு, அதனால நேம் அட்ரஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. நான் எதுவுமே டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கீழே ஸ்க்ரால் பண்ணி வாங்க, கிளிக் சப்மிட். பாருங்க போஸ்டேஜ் எவ்வளோ, அமௌண்ட் டு பி கலெக்டட் எவ்வளோன்னு காட்டுது. அதை பார்த்துட்டு கிளிக் புக் நவ். இப்போ மோட் ஆஃப் பேமெண்ட், கேஷா பணம் கட்டுறாங்களா அல்லது கியூஆர் பேமெண்ட்டா அப்படின்னு பாருங்க. இப்போ டிஜிட்டல் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு டைனமிக் கியூஆர் ஜென்ரேட் ஆகும். அதை கஸ்டமர் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணி கஸ்டமர் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வேலிடேட் கிளிக் பண்ணுங்க. இப்போ இது கேஷ் பேமெண்ட் அப்படிங்கிறதால கேஷ்னு ரேடியோ பட்டனை வச்சுட்டு கிளிக் சப்மிட். இப்போ பிரிண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ட் வில் பி பிரிண்டட். ரெசிப்ட் பிரிண்ட் ஆகிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க ரீபிரிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு வி புக் அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் இன் IMA ஆப். தேங்க்யூ.